தீக்காயம் அது பெரிய பெரிய சப்ஜெக்ட். பெரிய அளவிலோ சிறிய அளவிலோ உங்களுக்கு ஒரு காயம் ஏற்பட்டுடுச்சுன்னா என்ன பண்ணணும், அந்த இடத்த சூடாகவே வைக்கக்கூடாது. உடனடியாக குளிர்ந்த தண்ணீரில் மூழ்க வைக்கலாம். கையை அப்படி முக்கி வச்சிடலாம். கையில் முழுசும் எண்ணெய் கொட்டிடுச்சு, கொதிக்கிற எண்ணெய் இல்லை டீ கொட்டிடுச்சு அப்படின்னா அந்த இடத்த முழுசும் அப்படியே தண்ணிக்குள்ளே குளிர்ந்த தண்ணியில் முக்க வைக்கலாம். ஒரு சின்ன குழந்தை அப்படின்னா கழுத்து வரைக்கும், ஒரு தொட்டியில் தண்ணி இருக்குன்னா கழுத்து வரைக்கும் நிற்க விட்டு பிடிச்சிக்கலாம். இங்கெல்லாம் கொட்டிடுச்சுன்னா அப்படியே தண்ணிக்குள்ளே வச்சு பிடிச்சிக்கலாம். தண்ணிக்குள்ளே விட்டால் சலம் வைக்காதா டாக்டர் அப்படிம்பீங்க. கிடையாது. ஏன்னா தண்ணியில் அந்த அளவுக்கு கிருமிகள் கிடையாது. சுத்தமான தண்ணியில் அதில் சலம் வைக்கக்கூடிய அளவுக்கு உண்டு பண்ணக்கூடிய அளவுக்கு கான்சன்ட்ரேஷன் அந்த அடர்த்தியான அளவுக்கு கிருமிகள் கிடையாது. ஆனால் அது வந்து ஹீட் எக்ஸ்சேஞ்சு. இப்போ நீங்கள் ஒரு டம்ளரில் வெந்நி வச்சுருக்கோம், இல்லை சூடாக இருக்குது காப்பி, என்ன பண்ணுறீங்க, ஆற்றுறீங்க. ஆற்றும்போது என்ன ஆகுது, இந்த சூடு அங்கே போகுது, அந்த பாத்திரத்துக்கு போகுது. இந்த சூடு காற்றுல, அந்த சூடு காற்றுக்கு போயிடுது. இந்த ஆற்று வெளியில் எம்டியாக இருக்கல, அதில் உள்ளது காற்று பட்டு காற்றில் அது போயிடுது. அப்போ இதை திரும்ப இங்கே ஆற்றுறீங்க. அப்போ இது இந்த பாத்திரத்தில் அந்த சூடு ஏறுது, இதில் உள்ளது காற்றுக்கு போயிடுது. இப்படி மாறி மாறி அந்த ஹீட் எக்ஸ்சேஞ்சு. எந்த ஒரு மெட்டீரியலும் அந்த ஹீட் எக்ஸ்சேஞ்சு மெத்தடில் இந்த சூடு அதை எடுத்துக்கிடும். இப்போ குழந்தை கடுமையான காய்ச்சல் இருக்குன்னா மேலே பஞ்சு நனைச்சி போட சொல்கிறோம். ஏன், உடம்பில் உள்ள சூட்டை அந்த பஞ்சில் உள்ள ஈரம் எடுத்து ஆவியாகிடுது. அப்போ பாடி ஆட்டோமேட்டிக்காக கூல் ஆகுது. ரேடியேட்டரில் தண்ணி எதுக்கு ஊற்றுறோம், சுற்றி இன்ஜின் ஹீட் ஆகுது. இது இந்த தண்ணி ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கனால அந்த ஹீட்டை இது எடுத்துக்குது. அந்த மாதிரி ஹீட் எக்ஸ்சேஞ்ச் மெக்கானிசத்தில் வேலை செய்கிறது தான் இதான் டெக்னிக்கு. தண்ணிக்குள்ளேயே ஒரு 5 நிமிஷம் கவனமாக வச்சுருக்கணும். சின்ன குழந்தைகளுக்கு தண்ணிக்கு தொட்டிக்குள்ளே விட்றோன்னா கவனமாக வச்சுக்கணும். அது துடிச்சிட்டு கிடக்கும் வலியில் கவனமாக வச்சுக்கணும். அல்லது கையை அப்படியே ஒரு பக்கெட்லேயே ஏதோ தண்ணியில் அப்படி வச்சுக்கலாம். அதுதான் நம்ம முதல்ல செய்யக்கூடிய முதல் உதவி, ஹீட் எக்ஸ்சேஞ்சு. அவ்வளோதான். ஐஸ் வைக்கலாமா, அது ரொம்ப சில்லுன்னு இருக்கும். அப்போ அந்த டிஷ்யூ டேமேஜ் வரும். சாதாரண பிளெயின் வாட்டரில் நீங்கள் அந்த எக்ஸ்சேஞ்சு வச்சுக்கிட்டாலே போதும். அதுதான் நம்ம இமிடியேட்டாக செய்யக்கூடியது. அப்போ ஒரு தீ காயத்தில் இருக்குன்னா அதிலிருந்து அப்புறப்படுத்தணும். முதல்ல அப்புறப்படுத்தி தள்ளி கொண்டு வரணும். அடுத்தால இந்த மெத்தட் மட்டும் செய்தாலே போதும். அந்த டிஷ்யூ டேமேஜ் குறையும். சூப்பர்ஃபிஷியல் இன்ஜுரிங்கிறது வேறு, டீப் இன்ஜுரிங்கிறது வேறு. டீப்புங்கிறது உள்ளுக்குள்ளே உள்ள வெசல்ஸு, நர்வ்ஸு, நரம்பு, இரத்த குழாய்கள் எல்லாம் கெட்டு போய் அந்த இடம் கம்ப்ளீட்டாக பள்ளமாயிரும். பிறகு ஸ்கின் எடுத்து கிராஃப்ட் பண்ணி போட்டால் தான் புண்ணு ஆறும் பெரிய காயமாக இருக்கும்போது. இது சூப்பர்ஃபிஷியலாக மேலட்டாலே போயிட்டுனா கீழே இருந்து கிரானுலேட் ஆகி வந்துடும். இரத்த குழாய்கள்லாம் அப்படியே இருக்கும், இன்டாக்டாக இருக்கும். அப்படியே கீழே இருந்து புண்ணு ஆறி அப்படியே வந்து நிறந்துடும். அதனால் அதுக்கு வேறு இது வேறு. அது சூப்பர்ஃபிஷியலாக டீப் ஆகாமல் இருக்கக்காக அந்த ஹீட் எக்ஸ்சேஞ்ச் அந்த டெக்னிக் மட்டும் பண்ணாலே போதும். உடனே நீங்கள் பெரிய ஆயின்மெண்ட்டை தூக்கி பூசி, மாவு எண்ணெய் பூசி, மாவாட்டி வச்சுருந்தால் தூக்கி பூசிடுவாங்க. எல்லாம் இந்த எக்ஸ்சேஞ்ச் மெத்தட் தான். பாதுகாப்பானது. நீங்கள் மாவள்ளி பூசிட்டிங்கன்னா திரும்ப அதை துடைக்கணும், க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப ஆயின்மெண்ட் அப்ளை பண்ணணும். அது குழந்தையாக இருந்தால் ரொம்ப கஷ்டப்படும். மற்றவங்களுக்குமே அது காஞ்சிட்டுன்னா திரும்ப அதை எடுக்கிறது கஷ்டம். திரும்ப ஸ்கின்னை டேமேஜ் பண்ணிட்டு வரும். தண்ணியில் வச்சுட்டு அப்படியே ஒரு ப்ளெயினாக ஒரு துணியை சுற்றிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டல் போயிட்டால் நல்லது. அவ்வளோதான். சுகர் கண்ட்ரோல் இல்லைன்னா பாதத்தில் தான் வரும் வலியோ மதப்போ வரும். இல்லைன்னா சொரியனி குத்துற மாதிரி இருக்கும். குத்துற மாதிரி என்னதோ குத்திட்டு பார்ப்பீங்க, அங்கே ஒன்றும் இருக்காது. இம்மெல்லாம் மரத்து போன மாதிரி ஆகிடும். அதெல்லாம் டயபெட்டிக் பெரிஃபெரல் நியூரோபதி. அந்த கால் நரம்பு, அந்த சின்ன சின்ன நரம்புகளுக்கும் இரத்த குழாய்கள் போகணும். ஆனால் சர்க்கரை அளவு அதிகமாகும்போது இரத்த குழாய்கள்லாம் அடைப்பட்டு போகும். இருதயத்திலேயே பெரிய இரத்த குழாயிலே அடைச்சிருதில்ல. சர்க்கரை உள்ளவங்களுக்கு, ஹைப்பர் டென்ஷன் ப்ரெஷர் இருக்கவங்களுக்கு இரத்த உறைவு ஏற்படுதில்ல. அது சின்ன சின்ன இரத்த குழாய்கள் அந்த நரம்புக்கு சப்ளை பண்ணுறதுக்கும் அதுக்கும் ஒரு சின்ன இரத்த குழாய் இருக்கும். சித்தெரும்புக்கும் அதுக்கும் ஒரு வாய் இருக்குது, அது சாப்பிடுதில்ல. ஆமாம், அது ஒரு வாலியுடைய ஒரு வாலியை அவங்க சுற்றி இருக்கவங்கலாம் கேட்டாராம், எறும்பின் வாயை விட சின்னது என்னதுன்னு கேட்டாராம். சொல்லுங்களேன். அப்போ எறும்பின் வாயை விட சின்னது என்னது? நீங்கள் சொல்லுங்க பாபு.
அது அழகாக சொல்லணும். எறும்பின் வாயை விட சின்னது அது தின்னது அப்படின்னு சொல்லி அவங்க அதில் இப்படிலாம் கேள்வி கேட்குறீங்கன்னா அது சொன்னாராம், அது தின்னது அப்படின்னாராம். அந்த மாதிரி அந்த எறும்புக்கும் வாய் இருக்குது, சாப்பிடுது, என்னெல்லாமோ பண்ணுதில்ல. அதே மாதிரி அந்த சின்ன நரம்புக்கும் ஒரு இரத்த குழாய் வரும். இப்போ மூளையினுடைய இரத்த அந்த நரம்பு மண்டலத்தினுடைய கடைசி பாதத்தில் இருக்குது. இதயத்தினுடைய கடைசியும் அங்கே சப்ளை குறையும், அதுவும் கடைசியில் இருக்குது. எல்லாமே கடைசி வார்டுக்கு தண்ணி வராது. இப்போ மேலப்பாளத்தை எடுத்தோன்னா கருங்குளம் வார்டில் தான் தண்ணி வரல தண்ணி வரணும் சத்தம் போடுவாங்க. ஏன்னா வாட்டர் டேங்க் இங்கே இருக்குது, அங்கே வரைக்கும் தண்ணி போகணும், அங்கே போகாது. முதல்ல தண்ணி ப்ராப்ளம் சப்ளை குறையாக இருக்குன்னா அங்கே தான் கடைசி வார்டில் தான் போகிறோம். அதே மாதிரி கால் நரம்புலையும் முதல்ல அங்கே தான் பிரச்சனை வரும். நரம்பு சரியாக வேலை செய்யலை என்ன பண்ணோம், அது அதோடைய வேலையை பார்க்காது, வேறு வேலையை பார்க்கும். நரம்புக்கு வேலை என்ன, ஏதாவது குத்துச்சுன்னா அந்த சென்சேஷனை பிரெயினுக்கு கொண்டு போகணும். அங்கேருந்து ஒரு கமாண்டு கொடுத்து காலை உடனே எடுக்க சொல்லணும். சென்சரி ஃபைபர் இங்கேருந்து அங்கே கரண்ட்டு கொண்டு போகும், சப்ளை கொடுத்து அங்கே மூளை உணர்த்தினோடனே அங்கேருந்து ஒரு ஆர்டர் உடனே காலை தூக்குடா, என்னதோ கடிக்குதுடா அப்படின்ட்டு டக்குன்னு கால் எடுத்துரும். அப்போ சென்சரி ஃபைபர் மோட்டார் ஃபைபர் இந்த கோஆர்டினேஷன் வரும்ல, அந்த இது நடக்காது. அப்போ என்ன பண்ணோம், ஒன்றுமே இல்லாமல் இருக்கும்போது சும்மா குத்துற மாதிரி ஒரு சென்சேஷன் உண்டு பண்ணும். என்னதான் குத்திட்டேன்னு பார்த்தா அங்கே ஒன்றும் இருக்காது. இதை நீங்கள் அப்படியே கொண்டுக்காமல் விட்டுட்டிங்கன்னா, கண்டுக்காமல் விட்டேன்னா கொஞ்ச நாள் நாள் பட நரம்பு துப்புரா கட்டுப்போச்சு மரக்கட்டை மாதிரி ஆகிடும். கால் ஒன்றும் தெரியல, மரக்கட்டை மாதிரி இருக்குது. நான் அன்றைக்கி நடந்து போவாங்க, திடீர்னு பார்த்தா அங்கே பொட்டு வச்ச மாதிரி இருக்கும். என்ன ஏதாவது குத்தி இருக்கும், குத்தி அங்கேருந்து ரத்தம் கசிஞ்சிட்டு இருக்கோம். அவர் நடந்து போவார் வீட்டில், எல்லாம் இது என்ன பொட்டு வச்சுருக்கேன்னு பார்த்தா காலை பார்த்தா அங்கே ஒரு பிங்காங்க குத்திக்கிட்டு இருக்கோம். இவருக்கு தெரியாது. சக்கரை வியாதியில் அந்த கடைசி ஸ்டேஜுக்கு அப்படி போயிடும். அது ரொம்ப டேஞ்சரஸ். அப்போ காலை நீங்கள் கண்ணை விட மோசமாக பாதுகாக்கணும். கண்ணை விட ரொம்ப கவனமாக பாதுகாக்கணும், மோசமாக இல்லை. கண்ணை எப்படி பார்த்துக்கிறோமோ அதே மாதிரி ரொம்ப கவனமாக காலில் தொடச்சி இழைச்சி பார்த்து எங்கேயாவது கலர் மாறி இருக்கா, ஏதாவது சின்ன புண்ணு இருக்கா அப்படிங்கிறத பார்த்து ரொம்ப கவனமாக. இல்லைன்னா காலுக்கு ரொம்ப டேஞ்சர் வரும் இந்த மாதிரி காலுக்கு. ஏன்னா சப்ளை இல்லை, ரத்த ஓட்டம் சப்ளை இல்லை, நரம்பும் சரியாக வேலை செய்யலை. புண்ணு வந்தால் ஆறாது. நீங்கள் அங்கே ஒரு சின்ன காயம் பட்டுன்னா நீங்கள் என்ன தான் 2000 ஊசி 5000 ஊசின்னு வாங்கி போடுவாங்க, அங்கே போய் சேரணுமே. இங்கே போட்டுடலாம், நரம்பில் போட்டுடலாம், போட்டு குளுக்கோஸில் போட்டு ஏற்றிடலாம். அங்கே போனால் தானே அந்த கிருமியை அழிக்க முடியும், போய் ஒன்றும் சேராது. அப்போ கால் அந்த அளவுக்கு மோசமாயிடும். இப்போ உங்களுக்கு காலில் வலி இருக்குது, சில நேரங்களில் வலி இருக்குது, சில நேரங்களில் வலி இல்லைன்னா அந்த நரம்பு பாதிப்பு ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். என்ன பண்ணலாம், நல்ல கண்ட்ரோலாக வச்சுக்கலாம். சுகர் அடிக்கடி ஒரு குளுக்கோமீட்டரை வாங்கி வச்சு வெறும் வயிற்றில் எவ்வளோ இருக்கணும் நீ டாக்டர் சொல்கிறாரோ அந்த ரேஞ்சுக்குள்ளே வச்சுக்கணும். சாப்பிட்ட பிறகு 200 இருக்கணும், 200க்கு கீழே தான் இருக்கணும் அப்படின்னா அந்த ரேஞ்சில் வச்சா அந்த மதப்பு 90% போயிடும். அப்போ ஒரு சின்ன வலி மாத்திரை, அந்த நரம்பு வலிக்குள்ள மாத்திரை ஒன்று டாக்டர்கிட்ட கேட்டு வாங்கி ரொம்ப தொந்தரவாக இருந்தால் அதில் ஒரு மாத்திரையை போட்டுக்கலாம். அல்லது நரம்புக்கு சப்போர்ட்டுக்குள்ளே வைட்டமின் மாத்திரைகளை போட்டுட்டு சுகரை நல்லா கண்ட்ரோல் வச்சுக்கிட்டு நல்லா வாக்கிங் போனாலே, வாக்கிங் போகும்போது அங்கே சப்ளை கூடும்ல, காலுக்கு மைக்ரோ சர்க்குலேஷன் கூடும் ஆட்டோமேட்டிக்காக. அப்போ அந்த சின்ன நரம்புகள் ரத்த ஓட்ட நாளங்கள்லாம் நல்லா அடைப்பு வராமல் நல்லா அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். அப்படி வண்டியை ஓட்டலாம். வண்டிகளை வச்சுக்கிட்டு பிரேக்கை இங்கே மிதித்து அங்கே போய் நிற்கிறதில்ல, அந்த மாதிரி வைக்கக்கூடாதுல்ல. வண்டியை நல்லா சர்வீஸ் பண்ணி வச்சுக்கணும். கண்ட்ரோல் கரெக்டாக இருந்தால் ஓகே. சுகர் கண்ட்ரோலுக்கு அதுதான் 80%, 80% சுகரை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. டாக்டர் நீங்கள் அந்த மாத்திரை கொடுத்தீங்க அதுவும் கேட்கல, திரும்ப ஒரு மாத்திரை சேர்த்து கொடுத்தீங்க அதுவும் கேட்கல, எப்படி கேட்கும்? 350லே சுகர் இருந்தால் அதை முதல்ல செய்யணும். சுகர் கண்ட்ரோல் வரணுன்னா நீங்கள் இந்த தசைக்கு வேலை கொடுத்தா தான் சுகர் செலவாகும். அப்படிங்கும்போது நீங்கள் நடக்கணும், முதல்ல ஒரு ஆக்டிவேட் பண்ணணும்ல. சுவிட்சே ஆன் பண்ணலை, அப்புறம் பெட்ரோல் எப்படி குறையும்? வண்டியை சுவிட்சை ஆன் பண்ணி ஓடினா தானே பெட்ரோல் குறையும், டேங்க் ஃபுல்லாக தான் இருக்கும். இல்லைனா இதே தான் கதை. அதனால் சர்க்கரை கட்டுப்பாடு கொஞ்சம் அவுட்டா பாடுறா போகுதுன்னு அர்த்தம். அந்த காரணம் அந்த காலில் வர்றது, அது ஒரு க்ளவுஸ் போட்ட மாதிரி இருக்கும். காலில் சாக்ஸ் போட்டால் எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு முதல்ல மதப்பு வரும். பாதத்தில் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறும். இந்த மதப்பு வராமல் நம்ம காலத்தை கொண்டு போகலாம், எத்தனை வருஷம் வேணாலும் கொண்டு போகலாம். சுகர் கண்ட்ரோலாக இருந்தால் கொண்டு போகலாம். சுகர் கண்ட்ரோல் இல்லாமல் கோட்டை விட்டுட்டு நரம்புகள்லாம் கெட்டு போன பிறகு அதை மீட்டு கொண்டு வர முடியாது. கரண்டில் ஒரு வயர் எரிஞ்சு போச்சு, ஃபீஸ் போயிட்டுனா அவ்வளோதான், அப்படிங்க தூர போட வேண்டியதான். அதே மாதிரி தான் நரம்பு மண்டலத்தில் பாதிப்பு வராமல் பார்த்துக்கணுமே தவிர, வந்த பிறகு ரொம்ப லேசாக வலிக்குது, குத்துது, குடையுது அப்படின்னா அந்த நரம்பு எனக்கு கொஞ்சம் உயிர் இருக்குது, கொஞ்சம் காப்பாற்றலான்னு அர்த்தம்.
இல்லை மரக்கட்டை மாதிரி ஆயிடுச்சு போயிடுச்சுன்னா அவ்வளோதான், போனது தான், விட்டுடலாம். பிறகு பாதுகாத்து மரக்கட்டை காலை வச்சுட்டு அலையிற மாதிரி பாதுகாத்து ஷூ போட்டு வச்சு பாதுகாத்து அலைய வேண்டியதான். அதனால் சர்க்கரையை கட்டுப்பாடாக வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த பிரச்சனை வராது. சர்க்கரை நோயாளிகளுக்கு சர்க்கரை முதல்ல கண்டுபிடிக்கும் போதே கூட நிறைய பேருக்கு கால் மதமதிப்பு இருக்கும், காலில் எரிச்சல் இருக்கும், காந்திர மாதிரி இருக்கும், சூடாக இருந்த மாதிரி இருக்கும். பிரயாணம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா காலில் ஷூ போட்டு உட்கார முடியாது, உள்ளே சுடும். அந்த நரம்புகள் அந்த பாதிப்பெல்லாம் சர்க்கரை அளவு கூட இருக்கிறனால வரும். அதனால் அது கொஞ்சம் கவனமாக வச்சுக்குவோம். பெரிஃபரல் நியூரோபதி அது வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். அது சிவியரிட்டி போகாமல் பார்த்துக்கணும். சிலர் ஒன்றும் நடக்கவும் மாட்டாங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க, நல்லா சாப்பிட்டு கண்ணாபுரா நீ சர்க்கரை அளவு 350 450 இருந்தால் காந்த தான் செய்யும் கால். என்ன பண்ண? எந்த டாக்டரு அந்த டாக்டர்கிட்ட காட்டின டாக்டர் அது ஒரு நரம்பு டாக்டர் வேறு எழுதி கொடுத்தாரு மாத்திரை, ஒன்றும் கேட்கல. நீங்களாவது எழுதி கொடுங்க டாக்டர், நீங்கள் தான் பெரிய டாக்டரும்மா. எங்கே போகிறது பெரிய டாக்டர் சின்ன டாக்டர்? நம்ம கையில் தான் இருக்குது, நம்ம கண்ட்ரோல் நம்ம கையில் இருக்குது.